ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் புது துடைப்பம் வாங்கினதும் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாம், புது துடைப்பம் எந்த டைப்பில் நீங்கள் வாங்கினாலும் ஒரு சில துடைப்பம் பார்த்திங்கன்னா கடைசியாக அது தேஞ்சு போக வரைக்கும் அதிலேருந்து டஸ்ட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துடைப்பம் வாங்கினதும் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. டைம் எடுத்து கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா தூசியே இருக்காது வீட்டுக்குள்ளே. இல்லைன்னா புதுசில் கூட்டினாலும் நமக்கு கூட்டின ஃபீலிங்கே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ தூசி விழுந்திருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் நான் ஒரு கேப் அளவுக்கு கம்ஃபர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட் சேர்த்தோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் வெயில் ஜாஸ்தி இல்லை, நான் வீட்டுக்குள்ளே அல்லது பால்கனியில் அந்த மாதிரி காய வைக்கிறப்போ கொஞ்சம் அந்த ஸ்மெல், ஈர ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி துடைப்பத்தை நல்லா அலசி விடுங்க. மேலே கீழேயும் சுற்றி விட்டு நல்லா இது பண்ணுறப்பவே அதில் இருக்க பாதி டஸ்ட்டை இறங்கிடும். இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடலாம். தண்ணி பிடிச்சிட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. 1/2 அன் ஹவர் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டு தண்ணி வடிய விட்டு இப்போ எடுத்துட்டேன். பட் அந்த கிளிப்பை நான் வீடியோ பண்ண முடியல. ஸோ இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ டஸ்ட் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். இன்னுமே நம்ம பக்கெட்டில் உள்ள தண்ணி ஊற்றுறப்போ கீழே நிறைய டஸ்ட் இறங்கியிருக்கும். இப்போ நான் இதை பால்கனியில் காய வச்சு எடுத்துட்டேன். இது காய வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா காக்கா வந்து இந்த இடம் ஃபுல்லாக பிச்சுட்டு போயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான துடைப்பம் இருக்கனால அது கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஜென்ரலாகவே பழைய துடைப்பத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி மொட்டை மாடி இருந்துச்சு அப்படின்னா மேலே போட்டோம்னா காக்கா கூடு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். நான் பால்கனியில் வச்சுருந்தப்பவே வந்து பாதி நல்லா பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. பெரிய சீப் வச்சு இது போல் சீவி எடுத்துக்கலாம். சீப்பு இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு இல்லைன்னா நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் வச்சுருப்போம்ல, அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடம் தான் காக்கா பிச்சிடுச்சு, கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. பாதி டஸ்ட் தண்ணியில் இறங்கிடுச்சு, பாதி நம்ம சீவி எடுத்துட்டோம். இப்போ இந்தளவு தான் டஸ்ட் வந்திருக்கு. ஒரு 2-3 டேஸ் விழுக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.